புக் பாக்ஸிற்கு வரவேற்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது புதிய வீடியோஸை காண பெல் ஐகானையும் அழுத்துங்கள். சோமா என்ன பயிரிட வேண்டும்? எழுதியவர் முண்டா ரைட்டர்ஸ் குரூப். ஒரு காலத்தில் சோமா என்ற முதியவர் இருந்தார். அவர் காட்டிலுள்ள மரங்களிலிருந்து பழங்களை சாப்பிட்டு வந்தார். ஒரு நாள் அவர் சுற்றித் திரிந்து கொண்டிருந்த போது ஒரு நீரோடைக்கு அருகே வந்து சேர்ந்தார். நீங்கள் ஏன் விவசாயம் செய்யக்கூடாது என்று அந்த ஓடை அவரை நோக்கி கேட்டது. அதனால் அவர் விவசாயம் செய்யத் தொடங்கினார். முதியவர் சோமா ஓடையின் இரு பக்கமும் உள்ள மரங்களை வெட்டினார். பின் நிலத்தை பதப்படுத்தி ஓட்ஸ் விதையை விதைத்தார். ஓட்ஸ் விளைந்ததும் ஒரு அணில் அதை சாப்பிட வந்தது. அதை பார்த்த சோமா, ஏன் என் ஓட்ஸை சாப்பிட்டாய் என்று அணிலிடம் கேட்டார். அதற்கு அணில், நீங்கள் கொள்ளு விதைத்திருந்தால் நான் சாப்பிட்டிருக்க மாட்டேன் என்று பதில் அளித்தது. அதனால் அவர் கொள்ளு விதையை அவரது நிலத்தில் விதைத்தார். கொள்ளு விளைந்ததும் அங்கு வந்த ஒரு மான் அதை உண்ணத் தொடங்கியது. ஏன் என் கொள்ளு தானியத்தை சாப்பிட்டாய் என்று சோமா கேட்க, அந்த மான், நீங்கள் சோளம் விதைத்திருந்தால் நான் உண்ணாமல் இருந்திருப்பேன் என்று பதிலளித்தது. எனவே அவர் சோளத்தை விதைத்தார். சில காலம் கழித்து அந்த சோளத்தை சாப்பிடுவதற்கு அவ்வழியே ஒரு கிளி வந்தது. ஏன் என் சோளத்தை சாப்பிடுகிறாய் என்று சோமா கேட்டார். அதற்கு அந்த கிளி, நீங்கள் வேர்க்கடலையை விதைத்திருந்தால் நான் சாப்பிட்டிருக்க மாட்டேன் என்று கூறியது. அதனால் சோமா வேர்க்கடலையை விதைத்தார். சில நாட்களுக்கு பிறகு அந்த வேர்க்கடலையை சாப்பிட நரி ஒன்று வந்தது. ஏன் அதை சாப்பிட்டாய் என்று சோமா நரியை பார்த்து கேட்டார். அதற்கு நரி, நீங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வளர்த்திருந்தால் நான் அதை சாப்பிட்டிருக்க மாட்டேன் என்று கூறியது. எனவே அவர் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை விதைக்க கிளம்பினார். அதற்கு பிறகு அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உண்ணுவதற்கு காட்டுப்பன்றி வந்தது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கை ஏன் சாப்பிட்டாய் என்று சோமா கேட்டார். அதற்கு அந்த காட்டுப்பன்றி, நீங்கள் எள்ளு விதைத்திருந்தால் நான் சாப்பிட்டிருக்க மாட்டேன் என்று பதிலளித்தது. எனவே சோமா எள் விதைகளையும் விதைத்தார். இப்படித்தான் சோமா பலவித தானியங்களை விதைக்க கற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அவரும் மற்ற விலங்குகளும் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இவற்றை சாப்பிட உங்களுக்கும் பிடிக்கும் தானே? இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மேலும் உங்களது கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். நன்றி.